கன்னியாகுமரி அருகே மாற்று மதத்தவர் ஆக்கிரமித்த கோயில் நிலத்தை மீட்டுத்தர பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நெல்வேலி பகுதியில் பழமை வாய்ந்த மகாதேவர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் பின்பகுதியில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 54 சென்ட் நிலம் மற்றும் பழமையான சிவலிங்கம் உள்ளது. இந்த நிலையில் கோயில் இடத்தை மாற்று மதத்தைச் சேர்ந்த சுர்ஜித் என்பவர் ஆக்கிரமித்து அடியாட்கள் மூலம் கம்பிவேலி அமைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிவலிங்கத்திற்கு எந்தவித பூஜையும் செய்ய முடியவில்லை என பக்தர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். விளப்பேறு இடையன்களாகும். எங்கள் அப்பா காலம் தொட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். தேவசம் போட்டு சொத்தை இவங்க அபகரித்து இவங்க சொந்தமாக ஃபஸ்ட்டு வெத்தலை ஓடி வச்சாங்க. அப்புறமா விவசாயம் பண்ணாங்க. அப்போவே எதிர்ப்பாங்க, நீங்கள் தேவசம் போட்டு சொத்து நீங்கள் வந்து கும்பிட்டாருன்னா இந்த சொத்து எங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் வரக்கூடாதுன்னு மிரட்டி விடுவாங்க. எல்லா இடத்துலையும் வந்து வழிபட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் வாரம் அன்னதானமும் கொடுத்துருக்கோம், பூஜை பண்ணியிருக்கோம். ஐயருங்க வந்து பூஜை பண்ணியிருக்கு. சிவனுக்கு அன்றாடம் விளக்கு போட்டு தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க? இப்போ இது முள் வேலி போட்டு வச்சுருக்காங்க. நேற்றுக்கு தான் வந்து போட்டாங்க. காலை 4 மணிக்கு ரவுடி சனங்களை 10-20 பேரை கொண்டு வச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே நீ உள்ளே வந்து பாருங்கள்.